கிராமத்தில் ஒரு சிறிய பையன் இருந்தான், ரவி. அவன் ஒரு நாள் தன்னுடைய தாத்தா வீட்டுக்கு போக முடிவு செய்தான். அந்த வீடு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அந்த வீடு முழுக்க கண்ணாடியாக செய்யப்பட்டிருந்தது. ரவி உள்ளே போனதும் சிரித்தான். அவனை சுற்றி இருக்கும் எல்லா கண்ணாடிகளிலும் 100 ரவிகள் சிரித்தது போல தெரிந்தது. அவன் மகிழ்ச்சியாகி, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கே என்றான். சில நேரம் கழித்து அவன் கோபமாகி முகம் சுளித்தான். அந்த நேரத்தில் எல்லா கண்ணாடிகளிலும் 100 ரவிகள் கோபமாக தெரிந்தது. அவன் பயந்து, இந்த வீடு ரொம்ப மோசம் என்று ஓடினான். தாத்தா சிரிச்சுக்கிட்டே கேட்டார், என்னாச்சு ரவி, ஏன் ஓடுகிறாய்? அப்போது ரவி சொன்னான், எனக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்லை தாத்தா என்று கூறியதும் தாத்தா சிரித்து, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, இந்த வீடு நல்லதும் கெட்டதும் நமக்கு காட்டித்தரும். இது ஒரு வீடு அல்ல, இது மனசின் பிரதிபலிப்பு. நீ சிரிச்சா உலகம் சிரிக்கும், நீ கோபப்பட்டா உலகம் அதையே காட்டும். அதன் அடையாளமே இந்த வீடு. ரவிக்கு ஒரு பெரிய லெசன் கிடைச்ச சந்தோஷத்தில் விளையாட தொடங்கினான். உலகம் நம்ம மனசின் பிரதிபலிப்பு தான். நீ நல்லது கொடுத்தா நல்லதே திரும்பி வரும். இன்று நீங்கள் உலகத்துக்கு என்ன முகம் காட்டுறீங்க? கமெண்ட் பிலோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.